வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆர்டர் பை கிளாஸ் பார்க்க போறோம் இன் எஸ்கியூஎல் சீரீஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் பைனா என்ன? ஸோ ஆர்டர் பை என்னன்னா, ஸோ நம்ம ஒரு ரெக்கார்டு இருக்கு, நம்ம query எழுதிட்டோம், அந்த டேட்டாவை நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் காலம் ஆர் ஷார்ட் தி ரெக்கார்ட்ஸ். நம்ம வந்து ரெக்கார்டை ஷார்ட் பண்றக்கோ ஆர்டர் பண்றக்கோ ஆர்டர் தி டேட்டா இன் வெதர் இன் டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங்ல நம்ம ஆர்டர் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு தான் நமக்கு ஆர்டர் பை யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள்ல நமக்கு எம்ப்ளாயி டேபிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் ஹைரிங் டேட்டா எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ஹைரிங் டேட்டாவை ஆர்டர் பண்ணணும். இப்போ வந்து டிஸ்ப்ளே பண்ற ரெக்கார்டை நம்ம வந்து ஹைரிங் டேட்டாவை ஆஸ் பர் தி அசெண்டிங் ஆர்டரை நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். அதுதான் ரெக்குயர்மெண்ட். இப்போ வந்து எம்ப்ளாயி இப்போ வந்து செலக்ட் ஸ்பெசிஃபிக் காலம் ஃப்ரம் எம்ப்ளாயி. அதுக்கு அடுத்தது வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்ம ஆர்டர் பை கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டிஷன் ஹைரிங் டேட்டாவை பொறுத்து நம்ம ஆர்டர் பண்ணணும். அப்போ வந்து ஹைரிங் டேட் காலம் நேம் அண்ட் இப்போ நீங்க வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா இது அசெண்டிங்கா எடுத்துக்கும். பை டிஃபால்ட் இட் வில் பி அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, இப்போ ஒரு வேளை வெதர் யூ கேன் இப்போ வந்து பை டிஃபால்ட் ஸ்பெசிஃபை பண்ணலினாலும் அசெண்டிங்னு எடுத்துக்கும். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாலும் ஏஎஸ்சின்னு ஸ்பெசிஃபை பண்ணீங்கனாலும் அது அசெண்டிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து ஹைரிங் டேட்டா வந்து டிசெண்டிங்கில் பண்ணணும், அதுதான் ரெக்குயர்மெண்ட். அப்போ வந்து டிஎஸ்சின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஆர்டர் பை கண்டிஷன் எழுதிட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு என்ன ஆர்டரில் நீங்கள் டேட்டாவை ஷோ பண்ணணும், வெதர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். இப்போ ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா நம்ம வந்து டேட்டாவை ஆர்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து இப்போ ஹைரிங் டேட்டா பொறுத்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நேமும் ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைரிங் டேட்டா ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ் பர் தி கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நேமையும் ஃபர்ஸ்ட் நேம் காலத்தையும் நான் அசெண்டிங் பண்ணணும். காலமும் ரெண்டு கண்டிஷனும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை எழுதிட்டு நம்ம query ரன் பண்ணோம்னா நமக்கு டேட்டா ரெண்டு காலமுமே நமக்கு வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த query யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, இப்போ வந்து லாஸ்ட் நேமை இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, லாஸ்ட் நேமை ஆர்டர் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் தி அசெண்டிங் ஆர்டர் பண்ணணும். அந்த query எழுதி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் செக் தி ஆன்சர். ஸோ இஃப் யூ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.